கண்டிஷன் நம்பர் 1. முதல்ல நான் கட்டிக்கு போற பொண்ணுக்கு வாயே இருக்கக்கூடாது. வாயே ஏப்பா வாய் இல்லாம இருந்தா எப்படி படிக்கிறது எப்படி பேசுறது? பேசவே கூடாது, ஊமையா இருக்கணும். ஊமையாவா? ஏன் ஏன் ஏன்? என்ன ஏத்து பேச கூடாது இல்ல? பொண்டாட்டி என்ன ஏத்து பேசினா மத்தவங்க என்ன மதிக்க மாட்டாங்க. சூப்பர் ஐடியா. நெக்ஸ்ட். அவ படிச்சிருக்க கூடாது. அவதான் ஊமையாச்சு, அப்புறம் எப்படி படிப்பா? ஒருவேளை படிச்ச பிறகு ஊமையா இருக்கலாம்ல. படிச்சிருந்தா வேலைக்கு போயிடுவா, வேலைக்கு போனா சம்பாதிச்சிருவா, அப்புறம் எனக்கு மரியாதை இருக்காதுல்ல. அப்ப உன் பொண்டாட்டி சம்பாதிக்கப்படாது. ரொம்ப நல்ல எண்ணம். அப்புறம் முக்கியமான கண்டிஷன், அவ பயந்தாங்கோலியா இருக்கணும். பயந்தாங்கோலியா? கிடப்பா கிடப்பா. ஆமா, எதுக்காக பயந்தாங்கோலியா தேர்ற? இல்ல உதவாங்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும்ல, கொஞ்சம் வீக்கா இருக்கு. மொத்தத்துல நீ கட்டிக்கிற போற பொண்ணு என் பொண்டாட்டி மாதிரி இருக்கப்படாது, அதானே? அப்பா, புரியுது புரியுது. என் பொண்டாட்டில நான் அடி மிதி வாங்குற மாதிரி உன் பொண்டாட்டில நீ வாங்கப்படாதுன்னு கலட்டிக்கிற, அப்படித்தானே? ஆமா, நான் எப்பவுமே கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா. கண்டிஷன் நம்பர் 1. முதல்ல நான் கட்டிக்கு போற பொண்ணுக்கு வாயே இருக்கக்கூடாது. வாயே ஏப்பா வாய் இல்லாம இருந்தா எப்படி படிக்கிறது எப்படி பேசுறது? பேசவே கூடாது, ஊமையா இருக்கணும். ஊமையாவா? ஏன் ஏன் ஏன்? என்ன ஏத்து பேச கூடாது இல்ல? பொண்டாட்டி என்ன ஏத்து பேசினா மத்தவங்க என்ன மதிக்க மாட்டாங்க. சூப்பர் ஐடியா. நெக்ஸ்ட். அவ படிச்சிருக்க கூடாது. அவதான் ஊமையாச்சு, அப்புறம் எப்படி படிப்பா? ஒருவேளை படிச்ச பிறகு ஊமையா இருக்கலாம்ல. படிச்சிருந்தா வேலைக்கு போயிடுவா, வேலைக்கு போனா சம்பாதிச்சிருவா, அப்புறம் எனக்கு மரியாதை இருக்காதுல்ல. அப்ப உன் பொண்டாட்டி சம்பாதிக்கப்படாது. ரொம்ப நல்ல எண்ணம். அப்புறம் முக்கியமான கண்டிஷன், அவ பயந்தாங்கோலியா இருக்கணும். பயந்தாங்கோலியா? கிடப்பா கிடப்பா. ஆமா, எதுக்காக பயந்தாங்கோலியா தேர்ற? இல்ல உதவாங்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும்ல, கொஞ்சம் வீக்கா இருக்கு. மொத்தத்துல நீ கட்டிக்கிற போற பொண்ணு என் பொண்டாட்டி மாதிரி இருக்கப்படாது, அதானே? அப்பா, புரியுது புரியுது. என் பொண்டாட்டில நான் அடி மிதி வாங்குற மாதிரி உன் பொண்டாட்டில நீ வாங்கப்படாதுன்னு கலட்டிக்கிற, அப்படித்தானே? ஆமா, நான் எப்பவுமே கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா. கண்டிஷன் நம்பர் 1. முதல்ல நான் கட்டிக்கு போற பொண்ணுக்கு வாயே இருக்கக்கூடாது. வாயே ஏப்பா வாய் இல்லாம இருந்தா எப்படி படிக்கிறது எப்படி பேசுறது? பேசவே கூடாது, ஊமையா இருக்கணும். ஊமையாவா? ஏன் ஏன் ஏன்? என்ன ஏத்து பேச கூடாது இல்ல? பொண்டாட்டி என்ன ஏத்து பேசினா மத்தவங்க என்ன மதிக்க மாட்டாங்க. சூப்பர் ஐடியா. நெக்ஸ்ட். அவ படிச்சிருக்க கூடாது. அவதான் ஊமையாச்சு, அப்புறம் எப்படி படிப்பா? ஒருவேளை படிச்ச பிறகு ஊமையா இருக்கலாம்ல. படிச்சிருந்தா வேலைக்கு போயிடுவா, வேலைக்கு போனா சம்பாதிச்சிருவா, அப்புறம் எனக்கு மரியாதை இருக்காதுல்ல. அப்ப உன் பொண்டாட்டி சம்பாதிக்கப்படாது. ரொம்ப நல்ல எண்ணம். அப்புறம் முக்கியமான கண்டிஷன், அவ பயந்தாங்கோலியா இருக்கணும். பயந்தாங்கோலியா? கிடப்பா கிடப்பா. ஆமா, எதுக்காக பயந்தாங்கோலியா தேர்ற? இல்ல உதவாங்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும்ல, கொஞ்சம் வீக்கா இருக்கு. மொத்தத்துல நீ கட்டிக்கிற போற பொண்ணு என் பொண்டாட்டி மாதிரி இருக்கப்படாது, அதானே?